ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி செப்டம்பர் 25 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு மார்க்கெட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.66% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.68% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.26% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தவிர இன்றைக்கி என்னென்ன இண்டெக்ஸ் வந்து க்ரீன்லேயும் ரெட்லேயும் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் 0.67% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி மெட்டல் 0.22% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தவிர இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. யார் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ்னு நிஃப்டி 50ல் பார்த்தோன்னா பிஇஎல் 1.95% இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் 1.47% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 0.67% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. யார் டாப் லாஸஸ்னு பார்த்தோன்னா நிஃப்டி 50ல் ட்ரெண்ட் 3.16% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் பவர் கிரிட் 3.04% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டார்ஸ் 2.74% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் யார் டாப் லாஸஸ்னு பார்த்தோன்னா கனரா பேங்க் 1.20% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. கொட்டாக் பேங்க் 0.88% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா 0.61% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. யார் பேங்க் நிஃப்டியில் டாப் கெய்னர்ஸ் பார்த்தோன்னா ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 0.75% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 0.67% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎன்பி 0.36% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தவிர பேங்க் நிஃப்டியில் ஏதாவது நியூ 52 வீக் ஹை வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை. நியூ 52 வீக் லோவும் இல்லை. நியர் டு 52 வீக் ஹை வந்திருக்காங்க எஸ்பிஐ, கனரா பேங்க், பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். நியர் டு 52 வீக் லோ ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. இந்த டேட்டாலாம் நான் எதுலேருந்து பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன்னா இடி மார்க்கெட்லேருந்து எடுத்து பார்த்து சொல்லிகிட்ருக்கேன். நியர் டு 52 வீக் லோ ஏதாவது நிஃப்டி 50ல் வந்திருக்குன்னா இருக்குது. ஹெச்சிஎல் டெக், ஏஷியன் பெயிண்ட்ஸ், விப்ரோ, ட்ரெண்ட், சன்ஃபார்மா, ஐடிசி இவங்கெல்லாம் நியர் டு 52 வீக் லோ. நியர் டு 52 வீக் ஹை ஒரு பட்டியலே இருக்குங்க. மாருதி சுசுக்கி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், ஐச்சர் மோட்டார், எஸ்பிஐ, பஜாஜ் ஃபினான்ஸ், எட்டர்னல், ஹிண்டால்கோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிராசிம், பஜாஜ் ஃபின்சர்வ், எம்என்டம், பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ லைஃப், அதானி போர்ட்ஸ், HDFC Bank, HDFC Life, Tata Consumer, Ultratech Cement, BEL, L&T, ICICI Bank and Axis Bank இது எல்லாமே நியர் டு 52 வீக் ஹை. ஏதாவது நியூ 52 வீக் லோ வந்திருக்கான்னு பார்த்தா எஸ் வந்திருக்கு. டிசிஎஸ் இன்னைக்கு 2.57% டவுன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. 2957 க்ளோஸ் ஆகிருக்கு. நியூ 52 வீக் ஹை ஏதாவது வந்திருக்குன்னா எதுவும் வரல. இதை தவிர மார்க்கெட்டில் வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜேஎல்ஆர் ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஓன்டு பை டாடா மோட்டார்ஸில் ஒரு சைபர் அட்டாக் நடந்திருக்கு. இதனால் அவங்களோட யூகே ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அக்டோபர் 1 வரைக்கும் க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக எவ்ரி வீக் அவங்களுக்கு 570 crore லாஸ் ஆக போகுது ஜேஎல்ஆருக்கு. ஸோ இந்த டோட்டல் லாஸ் இந்த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 25ல் ஃபுல் இயர் ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் இறங்கியிருக்கிறதுக்கு ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைபர் அட்டாக்ஸ்க்கு எந்த ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜேஎல்ஆர். அவங்களோட டோட்டல் ரெவென்யூவில் 72% டாடா மோட்டார்ஸ்க்கு ஜேஎல்ஆர் மூலமாக தான் வருது. அதனால தான் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் அடி வாங்கியிருக்கு. மோர் தென் 3% வரைக்கும் அடி வாங்கியிருக்கு. க்ளோஸ் ஆகும்போது 2.74% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐவேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன் இன்றைக்கி லிஸ்ட் ஆனிச்சு மார்க்கெட்டில். அவங்களோட ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா 284 to 299. எப்படி லிஸ்ட் ஆகிருக்குன்னா என்எஸ்சியில் 284.95 லிஸ்ட் ஆகிருக்கு. பிஎஸ்சியில் 285 லிஸ்ட் ஆகிருக்கு. அவங்க அப்பர் பிராண்டான 299லேருந்து 5% அண்ட் 4.7% பிலோவில் தான் லிஸ்ட் ஆகிருக்கு. இந்தியா ஒரு பிக்கஸ்ட் எவர் ஃபைட்டர் ஜெட் டீல் டுடே சைன் பண்ணுறதா இருந்தது. 66,500 crore என்ன பண்ண போகிறாங்கன்னா 97 தேஜாஸ் மார்க் 1A ஜெட்ஸை வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கிட்டேருந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஐஏஎஃப் ஸ்டில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஒரு 83 தேஜாஸ் ஜெட்ஸ் 2021ல் ஆர்டர் கொடுத்தது. அதுவே இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. 46,898 crore ஒரு டீல் அதுவே இன்னும் வரல, வெயிட்டிங்கில் இருக்குது. பட் இந்த நியூ டீல் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காங்க.
36MIG-21 வந்து நாளையிலேருந்து ரிட்டையர் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் இப்போ 97 தேஜாஸ் மார்க் 1A அவசரமாக தேவைப்படுதுன்னு சொல்லி HAL கிட்டேருந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் இன்றைக்கி BEL 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. HAL 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கொச்சின் ஷிப்யார்ட், மசகான் டாக், GRSEE எல்லாமே 4% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நம்ம பார்த்துருந்தோம் நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி மேக்ஸிமமாக இன்றைக்கி 1.6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மார்ஃபி ரிச்சார்ட்ஸ் பிராண்டோட ரைட்ஸை ஃபார் இந்தியாவுக்கும் அண்ட் 5 நியர்பை கண்ட்ரீஸ்க்கும் சேர்த்து பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 146 crore. அதனால் இன்றைக்கி பஜாஜ் எலக்ட்ரிக்கலோட ஸ்டாக் ப்ரைஸ் 7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மார்ஃபி ரிச்சார்ட்ஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் அப்ளைன்சஸ் பிராண்டு. 24% growth வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த டீல் மூலமாக பஜாஜ் வந்து இந்த மார்ஃபி ரிச்சார்ட்ஸ் பிராண்டோட கண்ட்ரோல் எக்ஸ்பேன்ஷன் ஹை மார்ஜின்ஸ்லாம் இதனால் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே 7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இன்றைக்கி 2.5% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஹிந்துஸ்தான் காப்பர் இன்றைக்கி 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குளோபல் காப்பர் ப்ரைஸஸ் வந்து ஜம்ப் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு மெயின் ரீசன். எதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஃப்ரீ போர்ட் இந்தோனேஷியா மைன் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கம்மி பண்ணுறதுனால காப்பரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஹிந்துஸ்தான் காப்பர் ஷேர் இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் 52 வீக் ஹை நியராக ட்ரேட் ஆகிட்டுருக்கு 326ன்னு. அண்ட் தென் ஹிந்துஸ்தான் ஜின்க்கும் இன்றைக்கி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டியூ டு சில்வர் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஹிந்துஸ்தான் ஜின்க்கும் இன்றைக்கி ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹையை எட்டியிருக்கு. பாலிகேப் ஷேர் இன்றைக்கி 1% வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. ஒரு லார்ஜ் பிளாக் டீல் நடந்திருக்கு. 21.9 lakh ஷேர்ஸ் வந்து கைமாற்றப்பட்டிருக்கு, அதாவது செல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 1.5% ஆஃப் த கம்பெனி ஷேர் அது. ஸோ ப்ரமோட்டர் குரூப் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அது செல் பண்ணியிருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. எவ்வளோ ஃப்ளோர் ப்ரைஸ்னால் 7,300 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து 3% டிஸ்கவுண்ட்டில் தான் இது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரமோட்டர்ஸ்க்கு 90 day லாக்அப் ஃபார் ஆஃப்டர் திஸ் சேல், அதாவது 90 day வரைக்கும் இதுக்கப்புறம் எந்த சேலும் அடுத்த 90 daysக்கு அவங்களால பண்ண முடியாது. கரண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 63%, பப்ளிக் 37% இருக்குது. ஸ்டாக் வந்து 1500 அரௌண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸ்டில் இந்த லாஸ்ட் 6 monthஸில் பார்த்தீங்கன்னா 46% அப்பில் தான் இருக்குது பாலிகேபோட ஷேர் ப்ரைஸ். டிக்சன் டெக்னாலஜிஸ் 1.4% வரைக்கும் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 18,400 வரைக்கும் போயிருந்தது. யூபிஎஸ் இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 23,000 சொல்லியிருக்காங்க. இன்னும் 27% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இவங்க இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிக்சன் அவங்களோட நான் செமிகண்டக்டர் ஸ்மார்ட் ஃபோன் காம்போனன்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 28க்குள்ளே அவங்களோட எபிடா மார்ஜின்ஸ் 1.1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி கவரேஜ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐக்கு பை ரேட்டிங், டார்கெட் ப்ரைஸ் 1050 per ஷேர் சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட லோன் க்ரோத் நல்லா இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 26-27ல் 13 to 14% அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.8லேருந்து 2.9% வரைக்கும் ஹெல்த்தி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROEயும் 14 to 15% வரைக்கும் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் சிட்டி இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐக்கு. லூபின் ஷேர்ஸ் இன்றைக்கி 2.2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் US FDA அப்ரூவல் கிடச்சிருக்கு ஒரு ஜெனரிக் HIV ட்ரக்குக்கு. இந்த ட்ரக் இஸ் அ காப்பி. யாரோட காப்பின்னு பார்த்தீங்கன்னா பிக்டார்வி. ஸோ இது ஒரு நாக்பூர் பிளான்ட்டில் பண்ணுறது. ஸோ இதுக்கான ஒரு US FDA டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது மூலமாக அவங்களுக்கு ஆனுவல் US மார்க்கெட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா $16.2 billion per year வரைக்கும் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனி லூப்பின் இதை US மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். இதுக்கு க்ரோத்தும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நியூஜென் சாஃப்ட்வேரோட ஷேர் ப்ரைஸ் எனக்கு 6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனிக்கு
2 நியூ கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் டிசிஎம் பெல்ஜியம் யூனிட்டோட கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஒர்க் பார்த்திங்கன்னா 4.22 மில்லியன் ஈரோன்னு சொல்லியிருக்காங்க. இது க்ளவுட் பேஸ் ஒரு என்டர்பிரைசஸ் கான்ட்ராக்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டொமஸ்டிக் லெவலில் பார்த்திங்கன்னா ஷீமா ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஒர்த்து 21.24 crore ஒரு டொமஸ்டிக் லெவல் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இது ஒரு சாஃப்ட்வேர் லைசன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அண்ட் தென் அதை சப்போர்ட் பண்ணுறது ஓவர் 5 இயர்ஸ்க்குன்னு சொல்லி 2 கான்ட்ராக்ட் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் கிடச்சிருக்கு. மகாராஷ்டிரா சீம்லெஸ் இன்றைக்கி 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 619 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. அவங்க 265 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. சீம்லெஸ் பைப்ஸ் டெலிவர் பண்ணுறது ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாருக்கு. இந்த ஆர்டர் வந்து இன்னும் நெக்ஸ்ட் 2 quarters டெலிவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரா சீம்லெஸ். ஃபைனோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் இன்றைக்கி ஷேர் 16% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 269.25 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. அவங்களோட போர்ட் மீட்டிங் கம்மிங் September 27 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு போனஸ், ஸ்டாக் ஸ்ப்ளிட், டிவிடெண்ட் பேஅவுட் இதெல்லாம் பற்றி முடிவெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை முன்னிட்டு தான் இன்றைக்கி 16% ஏறி இருக்குது. நிவா பூபாவுக்கு ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவெண்டஸ் பார்க் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 90 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் 11% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட க்ரோத் நல்லா இருக்குது, ப்ராடக்ட்ஸ் வந்து டைவர்சிஃபையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எபிலிட்டி டு ரைஸ் ப்ரைஸஸ். ஸோ கம்பெனியோட இன்கம் ஃப்ரம் த ப்ரீமியம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அவங்களோட ப்ரீமியமில் வர இன்கம் மட்டும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 25% ரீச் பண்ணுவாங்க ஈச் இயர் அரௌண்ட் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவெண்டஸ் பார்க் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நிவா பூபாக்கு. பாலி மெடிக்யூர் ஷேர் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அக்வசேஷன் பண்ணதா சொல்லி இட்டாலி சிட்டிஃபி குரூப்பை 324 crore அக்வசேஷன் பண்ணுறதா சொல்லி அனௌன்ஸ் கொடுத்ததுனால இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ அப்படி இவங்க பை பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு குளோபல் ஆர்த்தோபெடிக்ஸ் மார்க்கெட், அதுவும் 25 countries அக்ராஸாக இது இருக்குது. பிரமல் ஃபார்மாக்கு ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்க்ரெட் ஈக்விட்டிஸ் டார்கெட் ப்ரைஸ் 276 சொல்லியிருக்காங்க. இன்னும் 41% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா இது ஃபாஸ்ட் க்ரோயிங் டக் மேனுஃபேக்சரிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஏர்னிங் ப்ராடக்ட்ஸாக நல்லா இருக்குது, ஸ்டேபிளாகவும் இருக்குது. பாப்புலர் பிராண்ட்ஸ், ஒன் ஆஃப் த பாப்புலர் பிராண்ட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ரிஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரோத் வந்து மேபி ஸ்லோவாக இருக்கலாம், பட் ஆனால் அது கான்ஸ்டண்ட்டாக போகும்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் மேபி ரைஸ் ஆகலாம். அவங்களோட டெப்ட் பே டவுன் வந்து கொஞ்சம் டிலேவாகவும் ஆகலாம், பட் லாங் டேர்முக்கு பார்க்கும்போது இது ஒரு ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க. Q2 ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. TCS October 9 அண்ட் HCL Tech October 13, இன்ஃபோசிஸ் October 16 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அலாங் வித் இன்டரிம் டிவிடெண்டோட. நசாரா 1:1 ரேஷியோ, அதாவது ஒரு ஃப்ரீ ஷேர் ஃபார் எவ்ரி 1 ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1 ஃப்ரீ ஷேர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் September 25. இன்றைக்கி தான் பை பண்ணுறது, ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ் டேட்டு. ஸோ இன்றைக்கி பை பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் ஆகிருக்கும். த ஃப்ரீ ஷேர்ஸ் வில் அப்பியர் ஆன் யோர் அக்கௌண்ட் பை September 29 சொல்லியிருக்காங்க. ஸோ 1:1 ரேஷியோ நசாரா டெக்னாலஜிஸ். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.